ஹலோ வீவாஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் வியாழக்கிழமை நான் குபேர பூஜை பண்ணதான் இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை பார்த்தா நான் தீபாவளி டயத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணுவேன். இந்த ஆண்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் என்னால் பண்ண முடியல. ஆனால் நான் தீபாவளி டயத்தில் பண்ணாலும் சரி, அந்த வியாழக்கிழமையில் இந்த பூஜையை வருடம் முழுவதுமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த பூஜை தீபாவளியில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தான் அதுலேருந்து 48 நாட்கள் பண்ணுமான்னு. அப்படி கிடையாது. நமக்கு தீபாவளி டயத்தில் பண்ண முடியலன்னா வேறு எந்த மாதம் வேணாலும் தேர்ந்தெடுத்து 48 நாள் ஆனால் தொடர்ந்து பண்ணோன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயார் நிறைவேற்றுவாங்க. இது என்னுடைய ஒரு அனுபவபூர்வ உண்மை. என்கிட்ட இந்த எந்திரம் இல்லை, பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த எந்திரத்தை நான் எப்போதுமே இந்த மஞ்சளும் குங்குமமும் வச்சு வரைஞ்சிப்பேன். இந்த நாணயத்தை பார்த்தாலே தெரியும், அந்த நாணயத்தில் உள்ள நம்பர்லாம் சுத்தமாகவே அலைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இந்த பூஜை கிட்ட நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே நாணயத்தை தான் பயன்படுத்துவேன். இந்த நாணயம் எதுக்கு வைக்கிறேன்னா, இந்த நாணயத்தை பூஜை பண்ணிவிட்டு நம்ம பணம் யூஸ் பண்ணுற டப்பா வச்சுருப்போம்ல, இல்லைன்னா பீரோ, இல்லைன்னா நம்ம கடை, இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல இந்த நாணயத்தை பயன்படுத்திட்டு திருப்பியும் வியாழக்கிழமை இந்த நாணயத்தை பூஜை பண்ணிவிட்டு அதே ப்ளேஸில் வச்சுக்கணும். இந்த நாணயத்துக்கும் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு தான் நம்ம பூஜைங்கிறது பண்ணணும். எந்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் கூட வரைஞ்சி பூஜை பண்ணிக்கலாம். இந்த பூஜை பண்ணக்கூடிய சரியான நேரம் பார்த்தா மாலை நேரத்தில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. அதாவது 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் குபேரர் காலம்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். சில பேர் அந்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம செய்யும் போது அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது இதான் குபேரர் தீபம். இப்போ பல மாடலில் வந்திருக்கு. குபேரருடைய உருவம்லாம் பொறிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த தீபம் நான் எப்பொழுதுமே பூஜை அறையில் தினம்தோறுமே ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். இதில் நான் பச்சை கலர் திரி தான் பயன்படுத்துவேன். ஏன்னா குபேரருக்கு பிடித்த நிறம் பச்சைன்னு சொல்லிட்டு இந்த திரி ரொம்ப அவைலபிளாகவே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்லலாம் எல்லா கலர் திரியுமே கிடைக்கிது. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த திரிங்கிறது கிடைக்கும். இது எப்போதும் நம்மளுடைய எல்லா பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்போதும் நம்ம அந்த விளக்குக்கு அன்னம் ஊட்டணும். அதனால் அதில் 2 கல்கண்டு சேர்த்துக்கிறேன். குபேரர் பொம்மை, லக்ஷ்மி குபேரர் பூஜை நம்ம பண்ணிவிட்டு மறுநாள் தொடர்ச்சியாக நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணோன்னா அதனுடைய பலன்கிறது அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குபேரர் பானை. இந்த பானையில் பார்த்தா அரிசி, பருப்பு, காயின் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கும் நம்ம கண்டிப்பாக பூஜை பண்ண, நம்ம குபேரர் பூஜை பண்ணும்போது அதையும் சேர்த்து நம்ம வீட்டில் அந்த செல்வம்ங்கிறது குறையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எப்பொழுதும் மஞ்சள் குங்குமம்லாம் அந்த பானைக்கு வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். இதில் உள்ள இந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை நான் அதை காக்கா குருவிக்கு தானமாக போட்டுட்டு திருப்பி மாற்றிப்பேன். 5 ரூபாய் நாணயத்தில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ காயின்ஸ் இருக்குது, லக்ஷ்மி குபேரர் உருவம் பொறிக்கப்பட்ட காயின் 108 காயின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. அப்படியே நாணயத்தையும் வச்சு பண்ணுற வாசி, அதனால் இந்த நாணயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம பூஜையை தொடங்கிக்கலாம். இந்த பூஜையை 48 நாள் பண்ணணுங்கிறவங்க சில இடையூறு நடுப்புற நம்மளால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பூஜை பண்ண முடியாது. அந்த நாட்களை தவிர்த்துட்டு நம்ம தொடர்ந்து 48 நாள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பூஜை பண்ணும் போது இந்த காயினை நம்ம நல்லா குலுக்கணும். ஏன்னா இந்த காயினோட சத்தங்கிறது குபேரருக்கு ரொம்பவே பிடித்த சத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் காயினை நல்லா குலுக்கி அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் 108 காயினாலையும். ஓம் ஸ்ரீ
குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் குபேராய நமக. ஓம் 108 காயினால் அர்ச்சனை பண்ணிட்டேன். தீபம் தூபம் காட்டிக்கலாம். தீபம் நம்ம ஏற்றும் போது ஒரு சொட்டு நெய்யாவது விட்டு ஏற்றுறதுங்கிறது நல்லது. குபேரருக்கு நெய்வேத்தியமாக பால் பாயசம் இல்லைன்னா நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நெய்வேத்தியம் பண்ணலாம். இவ்வளோதான், ரொம்ப எளிமையான பூஜை தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.